Hello friends, welcome to சுவை சுவை அறுசுவை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியா ஈத் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈத் Dress கலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா என்னோட சன்னுக்கு காட்டன் ஷர்ட் ஒன்னு வாங்கியிருந்தேன். ரெட் வித் Black காம்பினேஷன்ல இப்படி தான் இருந்தது. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஃபார்முலா பியூர் காட்டன்ல ரொம்பவே அழகா இருந்தது. வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு மேட்சிங்கா இந்த பேண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இத வாங்கி இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு Dress தான் இங்க வாங்கி இருந்தேன். கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. வெஸ்டர்ன் Dress தான். ஜார்ஜெட் மெட்டீரியல்ல கொடுத்திருந்தாங்க. yellow with blue காம்பினேஷன்ல இந்த ஒரு காட்டன் ஃப்ராக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா blue with yellow காம்பினேஷன்ல இந்த Dress இருந்தது. இந்த Dress தான் பாப்பா வியர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. பக்ரீத்க்கு நாங்க சவுதி அரேபியால இருக்கிறதால ஊர்ல இருந்தே Dressலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது என்னோட saree. பக்ரீத்க்கு கொஞ்சம் சிம்பிளாவே எடுத்துறேன். saree ஃபுல்லாவே இந்த ஃப்ளவர் டிசைன் தான் இருந்தது. ரோஸ் saree. இது ட்ரெண்டிங்ல இருக்கிற சிம்பிளான saree தான். ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. saree ஃபுல்லாவே இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்கா இந்த ப்ளவுஸும் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. கையில மட்டும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜெரி வர்க் மட்டும் வந்து நாம லேஸ் வாங்கி டிசைன் கொடுத்திருக்கோம். நார்மல் நெக் டிசைன்ல இந்த நாட் வச்சிருக்காங்க. கையில மட்டும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் வாங்கி இருந்தேன். இங்க தான் வாங்குனேன். நெஸ்டோல வாங்கி இருந்தேன். இங்க அவ்வளோக்கா Dress கலெக்ஷன் வந்து நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டாப் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால இந்த ஒரு டாப் மட்டும் இங்க வாங்கி இருக்கேன். 3/4 ஹேண்ட் வச்சு காலர் நெக் வச்சு டிஃபரண்டான கலர் காம்பினேஷன்ல இருந்தது. அதுக்கு மேட்சிங்கா இந்த வாட்ச் வாங்கி இருக்கேன். வாட்ச் எப்பவுமே வியர் பண்றது இல்ல. இது பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளிப் பாப்பாக்காக இந்த பேண்ட் தலையில வைக்கிற பேண்ட் அதெல்லாம் வந்து வாங்கி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸ் வாங்கி இருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளிப் அதுக்கு மேட்சிங்கா ஒரு பேண்ட் வாங்கி இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு மிரர் வர்க் கொடுத்திருக்காங்க. எல்லா Dressக்கும் மேட்ச் ஆகும். 6 பேங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்னோட சிஸ்டர் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட Dress. அவர் எப்பவுமே ஈத்க்குன்னு சொல்லி ஸ்பெஷலா இது வரைக்கும் வாங்குனதே இல்லை. இந்த ஈத்க்கு நாங்க அவர் கூட இருக்கிறதால வாங்கியே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணதால வாங்கியிருக்காங்க. பிங்க் கலர் டி-ஷர்ட், லைட் கிரீன் கலர் ஒரு டி-ஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட், ஒரு ஜீன்ஸ். இந்த மாதிரி உங்க வீட்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்காக ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அரைச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்பவுமே பிரியாணிக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈத் ஸ்வீட்காக எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே இந்த குலாப் ஜாமுன் செய்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க. வீட்டில் ஸ்வீட் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பசங்க குலாப் ஜாமுன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால இதுவே நான் செஞ்சுட்டேன். ஆல்மோஸ்ட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு டைம் ஷேக் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போதான் குலாப் ஜாமுனில் சுகர் சிரப்லாம் இறங்கி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு ½ hour அப்படியே ரெஸ்ட்ல இருந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். அல்ஹம்துலில்லா அரஃபா நோன்பு திறந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு கை மட்டும் மெஹந்தி வச்சு விட்டுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு கையில் வச்சு விட்டுட்டு
மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு நாளைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக. எப்போவுமே ஈத்னாலே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தானே செய்வோம். இந்த டைம் நீ டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுன்னு சொல்லி கிங்ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு மீன் மட்டும் 2.5 kg இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே ஃபிஷ் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இல்லைனா ஃப்ரீசரில் வச்சா அது உருகிறதுக்கு எல்லாமே லேட் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டா அப்படியே எடுத்து நம்ம பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு இன்னொரு கையிலையும் பின்னாடியும் வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வைக்கிறதுக்கே 11 o'clock ஆகிடுச்சு. எனக்கு மெஹந்தி வைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சிம்பிளாக என் கையில் இந்த மாதிரி வந்து டிசைன் வச்சுக்கிட்டேன். ஈத் தொழுக 5:35க்குன்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தாங்க. 3:30க்கெலாம் எழுந்து பசங்களையும் ரெடி பண்ணி இப்போது ஈத் தொழுகைக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற பள்ளிவாசலில் தான் ஈத் தொழுகைக்காக போயிட்டுருக்கோம். லேடிஸ்க்கு தனியாக இருக்கும், அங்கே எங்களை போய் விட்டுட்டு அவங்க போவாங்க. ஜென்ஸ்க்கு இந்த சைடுன்னு நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாகிடுச்சு, அதனால நான் மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ஈத் தொழுகை நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. இப்போது இங்கே இருக்கிறவங்கலாம் பசங்களுக்கு கிஃப்ட்டு தராங்க. அதுதான் பாப்பா கையில் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டில் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கேக்ஸு, சிப்ஸு அதெல்லாம் வந்து நிறையா இருந்தது. இதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா பாப்பா. ஈத் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 6:30 ஆகிடுச்சு. ஊருக்கு அம்மா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி ஈத் முபாரக் சொல்லிவிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் குழம்பு காலையிலே நான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இட்லி, மட்டன் குழம்பு, குலாப் ஜாமுன், பஸ்பூசா ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. ஒரு 11:30க்கு லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவு நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இந்த ரைஸ் கரெக்டாக 1 kg இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இருந்து 1.5 kg எடுத்திருக்கேன். 1 kg ரைஸ்க்கு 1.5 kg நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்காக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 tablespoon சில்லி பவுடர், 1/2 teaspoon டெர்மரிக் பவுடர், 1 teaspoon ginger garlic paste, 1 teaspoon salt. இதெல்லாமே ஆட் பண்ணி ஃபிஷ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே 20 minutesக்கு மூடி வச்சிடலாம். 20 minutes முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். 50% குக் பண்ணால் மட்டும் போதும், இல்லைனா இந்த மீன் வந்து உடஞ்சிடும். 3 minutes மட்டும் குக் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி போட்டாச்சு. இந்த ஃபிஷ் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஃபிஷ் 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இந்த அளவு குக் ஆனால் மட்டும் போதும். இதே மாதிரியே அடுத்த பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. அதையும் ஒரு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பே லீஃப், 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன்.
அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 400 கிராம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொத்தமல்லி புதினா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் 4 தக்காளி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது 1க்கு 1.5 ரேஷியோவில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 4 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் உடைஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் மசாலாவும் சேர்ந்து வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ மசாலாவும் ரைஸும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷிலேருந்து ஒரு 4-5 பீஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மெதுவாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் மீனில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாகவே ரைஸில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஏர்லாம் வெளியே போகாத மாதிரி மூடி
ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மேலே வெயிட் வச்சிடலாம். இந்த கேப்பில் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். 2 குக்கும்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான பிரியாணி கூட இந்த ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பிரியாணியை சர்வ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. ஃபிஷ்ஷு மெதுவாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், ரைஸ் உடையாமல் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரியே ஃபிஷ் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்து வச்சுட்டு மெதுவாக சைடில் இருந்து ரைஸ் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான லஞ்ச் மெனு ஃபிஷ் பிரியாணி, பஸ்பூசா, குலாப் ஜாமுன், குக்கும்பர் மேங்கோ ரைத்தா, மேங்கோ சீசன்றதால மேங்கோ சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி ரெடியாகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மாஷாலா, பசங்களும் அன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. இதுதான் அவங்களோட ட்ரெஸ்ஸு. மெஹந்தியும் நல்லா ரெட்டாக பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு. இதுதான் என்னுடைய பேங்கிள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் பசங்களை கூப்பிட்டுட்டு லைப்ரரி பார்க்குக்கு போயாச்சு. ஈதுங்கிறதால எங்கே போனாலும் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சவுதி அரேபியாவில் பெரிய டவர் கிங்டம் டவரு, அது பார்க்குறதுக்கு என்னோடய சன்னுக்கு ரொம்ப நாள் ஆசை, பல நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். அதை கிட்ட இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட ஈத் செலிப்ரேஷன் இருந்தது. நீங்கள் எப்படி ஈத் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.